ஹாய். நான் ஆல்ரெடி வந்து ஆந்திரா டூ தமிழ்நாடு வந்து ஒரு ஊர் திருவிழாக்காக 7 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு திருவிழா அது. அதுக்காக வந்திருந்தோம். அந்த ட்ராவல் விளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறுநாள் ஊருக்கு வந்துட்டு மறுநாள் வந்து ம் ஹஸ்பண்டோட 2 தாய் மாமா வீட்டுக்கும், என்னோட தாய் மாமா வீடு, அம்மா வீடு எல்லா பக்கமும் போயிட்டு அழைப்பு சொல்லலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட்டு தாய் மாமா வீடு. அங்க வந்து நான் போறப்பலாம் வந்து இந்த செம்பருத்தி பார்ப்பேன். போன டைம் போயிருந்தப்போ வந்து செம்பருத்தி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருந்தாங்க. குட்டியா வந்து தழைஞ்சிருந்துச்சு. பூ அவ்வளவா இல்ல. இந்த டைம் உள்ள நுழையிறப்பவே அவ்ளோ பூ பூத்துருந்துச்சு. எனக்கு வந்து செம்பருத்தி டீ குடிக்கிறது, அந்த மாரி இது வச்சு நான் இது வந்து புட்டிங் வந்து ஜெல்லி பண்ணுனேன். அந்த மாரிலாம் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து, இல்லைன்னா வந்து அகர் அகர் சேர்த்து இதெல்லாம் பண்ணோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கலருக்காகவே அது டேஸ்ட் இருக்கோ இல்லையோ, அந்த கலருக்காகவே சாப்பிடலாம் அந்த மாரி இருக்கும். அதனால இந்த டைம் பயங்கரமா பூ பூத்துருந்துச்சு. செடி வந்து அவ்வளோ அழகா பூ பூத்துருந்துச்சு அப்படிங்கிறக்காக செடியில 2, 3 பூ மட்டும் விட்டுட்டு, மத்த பூவெல்லாம் ஒண்ணு விடாம பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் டீ வந்து சும்மா கொதிக்க வச்சு, அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒயிட் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு வந்து குடிப்பாங்க. இல்ல லைட்டா ஏலக்காய் ஃப்ளேவர் சேர்க்கிறதுனா சேர்த்துக்கலாம். நான் வந்து இது டீ போடுறப்போ உங்க கூட ஷேர் பண்றேன். எல்லா பூவும் பறிச்சுட்டு ஒரு 2, 3 பூ மட்டும் விட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து குச்சி அவ்வளோவா கொஞ்சம் நல்ல தடிமனா இருந்தா தான் தழையும். அதனால வந்து நல்லா திக்காகட்டும் அப்புறம் வெட்டிக்கலாம் அப்படிங்கிறக்காக, அப்படியே விட்டுட்டு பூ மட்டும் வந்து பறிச்சுட்டோம். இந்த செம்பருத்தி நான் வந்து ஆந்திரால கொண்டு போய் வைக்கிறக்காக ஆல்ரெடி ஒண்ணு பதியம் போட்டு வச்சிருக்கிறேன். அது இன்னும் தழையல. தழைஞ்சா அங்க கொண்டு போய் ஒரு சின்ன வாளி மாரி, பெயிண்ட் வாளி மாரி இருந்துச்சு. இல்ல ஏதாவது ஒரு நம்ம கீரை போட்டு வச்சிருக்கிற அந்த மாரி எதுலயாவது வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே அண்ணா தோட்டத்துக்கு நாங்கள் வந்தோம்னா, நாங்கள் இங்கே நிறைய தென்னை மரம் இருக்குது. அதில் ஒரு தென்னை மரம் மட்டும் பார்த்து வச்சுருக்கோம். அதில் இளநீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நாங்கள் ஒரு வேளை அதில் மட்டும் பறித்து சாப்பிட்டனாலயே குடிச்சனால தெரியுதா, இல்லை இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரில. அதனால நாங்கள் எப்போ வந்தாலும் அந்த மரத்தில் தான் போய் இளநீ பார்ப்போம். சப்போஸ் அந்த மரத்தில் இளநீ இல்லை அப்படின்னா தான் வேறு ஏதாவது மரம் வந்து ட்ரை பண்ணுவோம். வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிக்கிறோமோ இல்லையோ, போனதும் வந்து இளநீ புடுங்குறதுக்கு வந்து ஒரு கொக்கி எடுத்துட்டு, நாங்கள் பாட்டுக்கு தென்னை மரத்துக்கு போயிட்டு இளநீ பறிச்சுட்டு வந்து அதை வெட்டி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். அங்கேயும் சரி, என் ஹஸ்பண்டோட இன்னொரு தாய் மாமா வீட்லேயும் சரி, அங்கே போனாலே இளநீ குடிக்கிறதுக்காக தான் போவோம். அந்த மாதிரி இருக்கும். எப்படியும் வந்து நிறைய தென்னை மரம் இருக்கிறதுனால வந்து இளநீ இருக்கும். இளநீ வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் பயங்கர ஸ்வீட்டு. உள்ளே வந்து நல்லா சுகர் அதிகமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ ஸ்வீட்டாக நான் இளநீ குடிச்சதே இல்லை. அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. சின்ன இளநீ ஒரு சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். ஆனால் பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. இது வந்து அங்கே ஆல்ரெடி 2 குட்டி இருந்துச்சு நாங்கள் போன டைம் போயிருந்தப்ப. ஆனால் அது ஒன்று எங்கேயோ வண்டியில் அடிபட்டு இறந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் இருக்கான். வளர்ந்துட்டான் கொஞ்சம். இது வந்து என் ஹஸ்பண்டோட இன்னொரு தாய் மாமா வீடு. 2 தோட்டமும் கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது. அதனால் மறுபடியும் அங்கே போயிட்டோம். இங்கே நாங்கள் எத்தனை இளநீ குடிச்சிட்டு போனாலும் அங்கே போயிட்டு இளநீ குடிக்கணுங்கிறக்காக இங்கே 1 மட்டும் குடிச்சிட்டு அங்கே போயிட்டோம். அப்புறம் குட்டீஸ்க்கு அங்கேருந்து 2, 3 இளநீ, அப்புறம் அந்த அண்ணா வீட்டு அங்கே இன்னொரு மாமா வீட்டிலேருந்தும் 2, 3 இளநீ, மொத்தம் ஒரு 5, 6 இளநீ 2 பக்கம் இருந்து எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டும் வந்து நாங்கள் இளநீ வெட்டி தான் குடித்தோம். ஊருக்கு வந்துட்டாலே மேக்ஸிமம் எங்கள் தாய் மாமா வீட்டுக்கும் சரி, அவங்க தாய் மாமா வீட்டுக்கும் சரி, எங்கே போனாலும் தென்னை மரம் இருக்குது. அதனால் போகிற பக்கமெல்லாம் இளநீ குடிப்போம். அம்மா வீட்டில் வந்து 200 தென்னை மரம் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து காய்க்க ஆரம்பிக்கல. காய்க்க ஆரம்பித்தா அங்கே போனாலும் இளநீ தான். அது வந்து இளநீ தெரியல, அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. இது வந்து அங்கே ஒரு நெல்லி மரம் இருந்துச்சு. ஆனால் அது அவ்வளோ பெருசு இருந்தும் ஒரு நெல்லிக்காய் கூட இல்லை. அப்புறம் கொஞ்சம் வந்து ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு அடுத்து டைரெக்டாக வந்து அங்கே அம்மா வீட்டுக்கு தான். அம்மா வீட்டில் வந்து வாழை மரம் நிறைய இருக்குது. அம்மா வந்து ஒரு 3 ஆல்ரெடி வந்து நோன்புக்கு வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு பெரிய தார் வந்து வெட்டி வச்சுருந்தாங்க. இது செவ்வாழை. எப்போவோ வெட்ட வேண்டியது. நாங்கள் ஊருக்கு வரோன்னு அது மரத்துலேயே வந்து பழுத்து செவ்வாழை அணில் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு வெட்ட பாதி பழம் வந்து கீழே உதிர்ந்துருச்சு. நான் தான் வந்து வீடியோ எடுக்கணும், நான் வந்து பார்க்குறேன் விட்டுருங்கன்னு சொல்லவும் எல்லாம் மரத்துலேயே செவ்வாழை பழுத்து எடுத்துன்னு
பழம் எடுத்ததே சாப்பிட்ற அளவுக்கு இருக்குன்னா, அப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்கும்னு பாருங்கள். அது கரெக்டாக அந்த டைமில் நான் வெட்ட விடல. அப்புறம் இந்த சைடு பார்த்தா ஆல்ரெடி நிறைய 2, 3 தார் வந்து அம்மா வெட்டி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் இந்த சைடும் வந்து ஒன்று பழுத்துச்சு. அது வேஸ்ட்டாக அணில்லாம் நல்லாவே சாப்பிட்றாங்க. சரி எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு இதையும் வந்து வெட்டினோம். இது வந்து வெட்டுறப்பவே வந்து அந்த பாருங்கள் இவங்க வெட்டுவாங்க. வெட்டுறப்பவே வந்து அந்த பழுத்த பழம்லாம் வந்து தானாக கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து மரத்திலே பழுத்து பழுத்து பூரா அப்படியே கீழே விழுகுது. இல்லைன்னா அணில் சாப்பிட்ருது. அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து வெட்டாமல் வச்சுருக்குறாங்க. இந்த சைடு வந்து அம்மா நிறைய செடி எல்லா பழச்செடியுமே இருக்குது. நான் வந்து அழைப்பு சொல்ல போயிட்டு இன்னும் அடுத்த பக்கம் போகணுங்கிறக்காக அவ்வளோவா வீடியோ எடுக்கல. நான் ஊருக்கு போகிறதுக்குள்ள டைம் இருந்தால் அதெல்லாம் போய் கவர் பண்ணுறேன். இப்போலாம் மழை பெஞ்சு பயங்கர க்ரீனியாக இருக்குது. இப்போ இதை வந்து சீப்பாக கட் பண்ணி அப்படியே வந்து நாங்கள் அங்கே அம்மாவுக்கும் வச்சுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து என்னோடய தாய் மாமா தோட்டத்துக்கு போனோம். அங்கே தாத்தா இருக்காங்க, அங்கே போகணும். இது வந்து அம்மா தோட்டத்தில் தான். இது வந்து அத்தி மரத்தை வந்து மேலே தென்னை மட்டையெல்லாம் போட்டு மறைக்குது அப்படிங்கிறக்காக சரி அதை பார்த்துட்டு அப்படியே எப்படி விடுறதுன்னு சொல்லி அத்தையும் அவங்களும் வந்து அது மேலே போட்டு மறைக்கிற மட்டையை மட்டும் வெட்டி விட்டுட்ருக்காங்க. இது வந்து என்னோட தாய்மாமா தோட்டத்தில் அவங்களும் வந்து குச்சிக்கிழங்கு அம்மா தோட்டத்துலேயும் குச்சிக்கிழங்கு இருக்குது, அங்கேயும் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து போனதும் பார்த்தா கத்திரிக்காய் அப்படியே பிஞ்சு பிஞ்சாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆந்திராவிலாம் என்னென்னா நல்ல முத்தனை கத்திரிக்காய் தான் வந்து இருக்கும். பிஞ்சாக வந்து பறிக்கவே மாட்டாங்க. அதில் இருக்க விதை எடுத்து நட்டு வச்சா கூட முளைக்கும். அந்தளவுக்கு முட்டினதுக்கப்புறம் தான் காயே பறிப்பாங்க போல். அப்படி தான் வந்து கடைகள்லேயும் கிடைக்கும். அதனால் தமிழ்நாடு வந்தால் முக்கியமாக பச்சை மிளகாய், கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து நாங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம். நல்லா மழை பெஞ்சு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் சும்மா அது ஒரு 2, 3 கிலோ ஆகிற அளவுக்கு காயாகவும் வந்து பறிச்சுக்கிட்டோம். ரொம்ப கொஞ்சம் பிஞ்சாகவும் வந்து பறித்து வச்சுட்டோம் குட்டி குட்டியாக. அதை நாளாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறையா வந்து கொஞ்சம் காயை வந்து பறிச்சுக்கிட்டோம். இந்த டைம் வந்து இதில் ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆந்திரா போய் அங்கே போய் விதை போட்டு ஒரு தொட்டியில் வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 10 காய் கிடச்சா கூட சாம்பார் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி. இந்த சைடு வந்து இது கருநொச்சியும் கருவேப்பிலையும் பக்கத்தில் இருக்குது. கருநொச்சி வந்து வீட்டில் இருக்கிறது வாஸ்துப்படியும் நல்லது. நிறையா வந்து நமக்கு ஏதாவது வந்து கால் வலி இருக்குது, இல்லை ஆவி பிடிக்கிறது அந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இந்த சைடு வந்து கருந்துளசி இருக்குது. இந்த கோழி வந்து எனக்கு பார்த்ததும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த கோழி அந்த ஒயிட் கலர் இருக்கிறதுல அதுக்கு ஒரு கொண்டை இருக்குது. பயங்கர ரெட்டு. கேமராவில் கூட அவ்வளோ ரெட்டாக தெரியல. அந்த கொண்டை பயங்கர ரெட்டு. வால் வந்து பிளாக் கலரு, உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டு, அந்த கழுத்துக்கிட்ட ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரு, கொண்டை வந்து கொண்டையும் தாடியும் வந்து ரெட் கலரு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது இப்போ ஏதோ ஒரு ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு வீட்டுக்கு 15 கோழி குஞ்சு அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெளியில் வந்து அந்த புல் இதெல்லாம் சாப்பிடுமான்னு தெரில. அதுக்குன்னு ஒரு தீவனம் இருக்குது. அது போட்டு தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. 15 கொடுத்ததில் வந்து 6ஓ 7ஓ வந்து இருக்குது. மீதியெல்லாம் இறந்துருச்சு. நான் வீட்டில் போய் ஏதாவது டீ போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து கொஞ்சம் கருந்துளசி வந்து பறிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி 2வது நாள் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. போய் அழைப்பு சொல்லிவிட்டு வீட்டுக்கும் வந்து வந்தாச்சு. குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். கொலுசு, கையில் காப்பு, அப்புறம் இந்த கீன்னு செப்பல் வந்து ஆந்திராவில் கிடைக்கல. அது வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். நான் அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து அந்த காப்பு, அந்த கொலுசு இதெல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.